ஸோ அனலாக் டைப் கேமராஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் ரோல் இருக்கும். ஃபிலிம் ரோல் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா லென்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஃபிலமெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து ஷட்டர் ஆங்கிள் டிசைட் பண்ணுவாங்க. ஷட்டர் ஆங்கிள் இப்போ 360 டிகிரி ஷட்டர் ஆங்கிள்னால் அது எந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது தான். இந்த ஷட்டர் கம்ப்ளீட்டாக ஓப்பனாக இருக்கிறதுனால இதில் நிறைய லைட் வந்து உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ பேசிக்காக என்ன நடக்கும்னா, ஃபிலிம் ரோலில் இந்த ஷட்டர் ஆங்கிள் ஓப்பனாக நிற்கும். 24 ஃப்ரேம்ஸில் வந்து ஃபிலிம் ரோல் வந்து அவங்க ரோல் பண்ணுவாங்க. இப்போது இது இந்த ஓப்பன் ஸ்பேஸ் எப்படி இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே வந்து லைட் வந்து உள்ளே வரும். இது வந்து 360 டிகிரி ஷட்டர் ஆங்கிள். இப்போ 215 டிகிரி ஷட்டர் ஆங்கிள்னால் அது எப்படி இருக்குன்னா, அது இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஷட்டரில் 250 டிகிரி வந்து ஓப்பனாக நிற்கும். ஸோ மீதி இருக்கிற போர்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் 360 டிகிரியோட இது லைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும். அடுத்தது 180 டிகிரி ஷட்டர் ஆங்கிள். ஸோ பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே இது பார்த்திங்கன்னா 180 டிகிரி ஷட்டர் ஆங்கிள். ஸோ இது என்னென்னா 360லேருந்து ஒரு ஹாஃப் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் நம்ம எடுக்கிற வீடியோ 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அந்த ஃப்ரேம் ரேட்டில் இருக்குதுன்னா, இதில் நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராஸில் 1/50th ஆஃப் ஷட்டர் ஸ்பீடு வச்சுருப்போம். அதுவும் ஷட்டர் ஆங்கிளில் 180 டிகிரி வைக்கிறதும் ஒன்று தான். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறதுனா 180 டிகிரி ஷட்டர் ஆங்கிள். 180 டிகிரிக்கு இது ஸ்பின் ஆகும். ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னா, லைட்டு வந்து ஹாஃப் ஆஃப் தி சர்க்கிள் மட்டும்தான் வந்து அது ஓப்பனாக இருக்கும், மீதி வந்து அது க்ளோஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 72 டிகிரி காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து 72 டிகிரியோட ஷட்டர் ஆங்கிள். விச் மீன்ஸ் இருக்கிற கம்ப்ளீட் சர்க்கிளில் இந்த ஓப்பனான போர்ஷன் இருக்குல்ல, இது வரைக்கும் தான் வந்து ஷட்டர் ஓப்பனாக நிற்கும். ஸோ அதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து சென்சார் பிளேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட்டான இது தான் சென்சாரோட பிளேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் 72 டிகிரி வெறும் இவ்வளோ தான் ஷட்டர் ஓப்பனாக நிற்கும்னா, நம்மளுக்கு என்ன ஆகும், லைட் வந்து இன்னும் கம்மியாக கேப்சர் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஷட்டர் ஆங்கிள்ஸோட பேசிக்ஸ். இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. இப்போ உங்களுக்கு கம்மியான லைட், அதாவது வந்து நீங்கள் ஷட்டர் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி ஷட்டர் ஆங்கிளை நீங்கள் கம்மி பண்ணுவீங்க. ஸோ இப்போது 1/25th ஆஃப் தி செகண்ட் ஷட்டர் ஸ்பீடு இருக்குன்னா, அதுவும் 75 டிகிரி ஷட்டர் ஆங்கிளும் ஒரே லெவலில் இருக்கும். இது ஏன் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர எல்லா சோனி கேமராஸில் புதுசாக வந்து இப்போ ஷட்டர் ஆங்கிள் வந்து ஃபர்ம்வேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஃபியூஜி ஃபிலிம், பிளாக் மேஜிக், ஆரி, நீங்கள் அந்த மாதிரி கேமராஸ் யூஸ் பண்ணும்போது ஷட்டர் ஆங்கிள் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்காக ஒரு வீடியோ காமிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸை நான் ஸ்பின் பண்ணுறேன். இந்த 4 ஷட்டர் ஆங்கிள்லேயும் வந்து அது எப்படி ஸ்பின் ஆகுதோ, ஒவ்வொரு ஷட்டர் ஆங்கிள்லேயும் இப்படி தான் வந்து அந்த மோஷன் பிளர் இருக்கும். ஓகே, இது ஒரு குயிக் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.